வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க இப்போ சிரிச்சு கொண்டு இருப்பீங்க. ஆனா உங்களுடைய உள்ளுக்குள்ள உடைந்த ஒரு மனிதராக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. மத்தவங்க உங்க கூட இருக்கும் பொழுதோ, இல்லைன்னா நீங்க யாரிடமாவது பேசும் பொழுதோ, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகள், மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் அனைத்தையுமே நீங்க மறைத்து வைத்துக் கொள்வீங்க. ஏன் நீங்க துரோகம் செய்த மனிதர்கள் திருப்பி வந்து பேசினால் கூட நீங்க பேசுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதராக இருப்பீங்க. எல்லாத்தையும் மனதில் வைத்துக் கொள்வீங்க. ஆனா வெளியில் காட்ட மாட்டீங்க. ஏன்னா அவங்க பேசுறாங்க, அவர்களுக்கு நம்ம மதிப்பு அளித்து பேசணும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வெளியில் சிரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபராகத்தாங்க இருப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள நீங்க உடைந்து கொண்டு உங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீரானது வந்து கொண்டே தாங்க இருக்கும். நான் எங்கே தவறு செய்தேன் என்று நீங்கள் உங்களையே கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உங்களை சோதித்து இருக்குங்க. ஆனா நீங்க எங்க தவறு பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரியான அனுபவங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருக்கும். குறிப்பா உங்களை ஏமாற்றிய 3 நபர்கள், அதுவும் முக்கியமான நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருப்பாங்க. அவங்களை இதுவரைக்கும் நீங்க நினைத்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்குள்ள ஒரு கோபம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். ஏன் அப்படின்னா உங்களை எந்த அளவுக்கு நம்ப வைக்க முடியுமோ, எந்த அளவுக்கு முட்டாளாக ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆக்கிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில இந்த 3 நபர்கள் மிகப்பெரிய ஒரு துரோகத்தை பண்ணிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. முதல் நபராக இருப்பது யார் தெரியுமா? உங்களிடம் நம்பிக்கையை வாங்கியிருப்பாங்க, பின்னாடி உங்களை பயன்படுத்தி இருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. நம்ம கூடவே இருந்த பையதானா அப்படின்னு அவங்களுக்காக நீங்க எல்லாமே பண்ணியிருப்பீங்க. பணம், பொருள், வாகனம்னு எல்லாத்தையும் நீங்க கொடுத்து உதவி பண்ணியிருப்பீங்க. ஆனா உங்களிடம் இருந்து அவங்க நம்பிக்கையை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. பின்னாடி அதையே வைத்து உங்களை மிகப்பெரிய அளவுக்கு பயன்படுத்தவும் செஞ்சிருப்பாங்க. இவங்க உங்களுடைய பலவீனங்களை தெரிஞ்சு கொள்வாங்க. உங்க கூடவே இருந்து நீங்க எதுக்கு பலவீனமாக இருப்பீங்க, எந்த விஷயத்துல நீங்க மிகவும் பயப்படுவீங்க அப்படின்னு எல்லாத்தையுமே அறிந்து கொண்டு அந்த ஒரு விஷயங்கள் மூலம் உங்களை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு விஷயங்களின் மூலம் உங்களை தாக்கவும் ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை செய்து அவங்க உங்களுடைய மனசை நோகும்படி செய்து விடுவாங்க. பலவீனங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு உங்களுடைய ஆதரவு கேட்பது போல உங்களிடம் வந்து சேர்ந்திருப்பாங்க. உங்களுடைய தன் தேவைக்கு பயன்படுத்தி விட்டு நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரியான மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. அவங்கள உங்களால மறக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில மறக்க முடியாத சில விஷயங்களை உங்களுடைய மனதிற்குள் அவங்க செய்து விட்டு போயிருப்பாங்க. இரண்டாவது நபராக இருப்பது உங்களை உண்மையாக நேசிக்கிறேன் என்று உங்களிடம் கோரியிருப்பாங்க. அது உங்களுடைய காதலனாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏன் திருமணமான உறவில் கூட இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் உங்களுடைய ராசியில் நிச்சயமாக நடந்திருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய ராசியில இந்த மாதிரி மனிதர்களும் இருக்கத்தாங்க செய்வாங்க. இந்த மாதிரி நான் உன்னை உண்மையா நேசிக்கிறேன், உண்மையா காதலிக்கிறேன், நீ இல்லை என்றால் நான் செத்து விடுவேன் என்பது போல கூறி உங்களை முழுமைக்கும் நம்ப வைத்திருப்பாங்க. காதலித்தது போல உங்களிடம் நடித்திருப்பாங்க. ஆனா நீங்க அதையெல்லாம் நீங்க அவங்க நடிக்காங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாம அவங்க அழுது கொண்டு பேசியிருப்பாங்க. உடனே அவங்களுடைய கண்ணீரை பார்த்தவுடன் நீங்கள் இவர்களும் உண்மையாகத்தான் பேசுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு நீங்களும் அவர்களை காதலிக்க ஆரம்பித்திருப்பீங்க. கடைசியில உங்களை விட்டு போயிருப்பாங்க. இவங்களால தான் உங்களுடைய மனதில் இன்னும் ஆறாத காயம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். இன்னும் அந்த காயங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து அதை வெளியிலும் போக வைக்க முடியாமல் உங்களுக்கு திருமணம் கூட ஆயிருக்கலாம். திருமணம் ஆகியிருந்தாலும் அந்த நினைவுகளும் அந்த காயங்களும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். ஏன் அப்படின்னா முதல் காதல் என்பது அனைவரின் வாழ்க்கையிலும் மறக்க முடியாததாக இருக்கும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையில திருமணமாகி நீங்கள் வாழ்ந்து கொண்டு வந்தாலுமே அவங்களை உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் நினைத்து கொண்டேதாங்க இருப்பீங்க. இரவு நேரங்களில் கூட அவங்களை நினைத்து கொண்டு அழுத நாட்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருக்கத்தாங்க செய்யும். மூன்றாவது நபராக இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில நெருக்கமான ஒரு உறவு. அது நண்பராக இருக்கலாம், இல்லைன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இவரிடம் இருந்துதான் நீங்கள் எதிர்பார்க்காத துரோகம் என்பது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஆனா அதை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகமாக உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நீங்க நம்பியவங்க ஏன் துரோகம் செஞ்சாங்கன்னு தெரியுமா? இதற்கு முக்கியமான காரணம் உங்களுடைய ராசியின் தன்மை. மிதுனம் ராசிக்காரங்க மிகவும் எல்லாத்தையும் ஓப்பனா நீங்க மனதிற்குள் எதையும் வைக்காமல் வெளியில் சொல்லக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீங்க. எளிதாக எல்லாரிடமும் பழகக்கூடிய ஒரு தன்மை என்பது உங்களிடம் இருக்கும். உங்களுடைய பேச்சு திறமைக்கு அனைவருமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நபர்களாக மாறிவிடுவாங்க. அப்படிப்பட்ட நீங்கள் அனைவரிடமும் சகஜமாக பழகக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் அதே ஒரு நேரத்தில் யாரையும் நீங்கள் ஆழமாக நீங்க இவன் யாரு என்ன ஏதுன்னு அனலைஸ் பண்ணாம நீங்க அவங்க கூட பழக்கம் என்பது வைக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகவும் இருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்தில் ராகு உங்களுடைய ராசியில் தாக்கம் கொடுத்ததால் தவறான நபர்களை நீங்க சரியான நபர்களாக பார்க்க ஆரம்பித்திருப்பீங்க. ஒரு நேரத்துல அவங்க தவறு செய்யாம நன்மைகள் பண்ணியிருப்பாங்க. நீங்க அவங்கள பார்க்கும் பொழுது இதனால இவங்க நல்ல ஒரு மனிதர்களாகத்தான் இருப்பார்கள் என்று நீங்க அவங்களிடம் பழக ஆரம்பித்திருப்பீங்க. ஆனா அவங்க
நல்ல நபர்கள் கிடையாது என்பது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போக அதனை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதற்குள்ள உங்களை அவங்க பயன்படுத்தி விட்டு உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் அவங்க பறித்து விட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிடுவாங்க. இதனை நினைத்து நீங்க மிகவும் கோபப்படுவீங்க. இது உங்களுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாதுங்க. ஆனா இதை போக போக நீங்களே உணர்ந்து கொண்டு ஏன் நம்ம இந்த நபரிடம் பழகணும் என்று உங்கள் மீது நீங்களே கோபப்படுவீங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் நிச்சயமாக நடக்குங்க. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய காயங்கள் என்ன தெரியுமா? நீங்க யாரிடமும் சொல்ல முடியாத சில வழிகள் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். இரவு நேரங்களில் மட்டும் அது உங்களுடைய நினைவுக்கு வந்துவிடும். அந்த நினைவுகள் உங்களை உடைத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் வெளியே நீங்க நார்மலா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் மாதிரி எப்பொழுதுமே நீங்க ஆக்ட் பண்ணி கொண்டிருப்பீங்க. இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா? இதெல்லாம் ஏன் நடந்தது? இதற்கு பின்னணியில் இருப்பது யார் என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இதுதான் உங்களுடைய திருப்பு முனையாக இருக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்கள் என்பது நம்பியே உங்களால ஏமாந்திருப்பீங்க. எவ்வளவோ சொல்ல முடியாத வழிகள் கூட உங்களுடைய மனதிற்குள்ள சுமந்து கொண்டிருப்பீங்க. அது அனைத்திற்கும் இந்த ஒரு நேரத்தில் ஒரு விடுதலையானது நிச்சயமாக கிடைக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவு என்பது பிறக்க ஆரம்பிக்கும். நீங்கள் யாரை நம்ப வேண்டும், யாரிடம் இருந்து தூரமாக செல்ல வேண்டும், அவர்களை விட்டு விலகக்கூடாது. ஏனென்றால் அவர்களுக்கு நீங்க நிறைய பணத்தை கடனாக கொடுத்திருப்பீங்க, இல்லைன்னா ஏதாவது பொருளை கொடுத்திருப்பீங்க. உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கும். இருந்தாலும் அவர்களை விட்டு நீங்கள் உடனே விலகக்கூடாது. ஆனால் சில நபர்களை யாரை நம்ப வேண்டும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எந்த நபர்களை நம்பக்கூடாது, ஆனால் நம்ம கூடையே தான் வைத்துக் கொள்ளணும். ஆனால் அவர்களுடன் அதிகமாக பழகக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரியக்கூடிய நாட்கள் நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும். உங்களை காயப்படுத்தியவங்க இனிமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேற ஆரம்பிப்பாங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லது என்பது நடக்க ஆரம்பிக்கும். இப்போ வரைக்கும் உங்களை பயன்படுத்தியவங்க மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகுவாங்க. ஆனா ஆரம்பத்தில் அவர்களை பற்றி எதுவுமே உங்களுக்கு தெரியாம தாங்க இருக்கும். போக போக அவங்களை நீங்க புரிந்து கொள்வீங்க. புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படும் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போக ஆரம்பிப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு லாஸ் மாதிரி ஆரம்பத்தில் தோன்ற ஆரம்பிக்கலாம். ஆனால் அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும். ஆனால் இது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போக நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. இந்த மாதிரியான மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை இப்போது திரும்ப ஆரம்பிக்கும். இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்கும். இந்த ஒரு மாதம் இந்த ஒரு மாதத்திலிருந்து அடுத்த மாதத்திற்குள் நீங்கள் தைரியமான ஒரு மனிதர்களாக மாறி விடுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய பலவீனமாக இருந்ததோ அதெல்லாம் உங்களுடைய தைரியமாக மாறிவிடும். இதற்கெல்லாம் நீங்கள் பயந்து கொண்டு இருந்தீங்களோ அதிலெல்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அதே ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு பெரிய முடிவு ஒன்று எடுக்க ஆரம்பிப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முடிவுகளாக நிச்சயமாக மாறிவிடுங்க. நீங்க இவ்வளவு நாள் குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ அதிலிருந்து முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. குழப்பத்திலிருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம், எந்த விதமான குழப்பங்களும் இல்லாம நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்க கத்துக்கொள்வீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை என்பது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு திரும்ப ஆரம்பிக்கும். நீங்க உங்களுடைய மனதை எப்பொழுதுமே இனிமே மாற்ற மாட்டீங்க. ஒரே ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அது நன்மையை கொடுக்கும், கெடுதல்களை கொடுக்கும். அதே ஒரு முடிவில் நீங்க இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இனிமே நீங்க மாறிவிடுவீங்க. இனிமே இந்த மிதுனம் ராசிக்கு பணம் ஒரே ஒரு தடவையே இனிமே தடைகளாக வரவே வராது. தொடர்ந்து இனிமே பணமானது உங்களுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத திடீரென்று நடக்கக்கூடிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும். ஒரு பெரிய அமௌண்ட் ஒரு தடவையில் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். அது உங்களுக்கு சின்ன சின்ன அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் வாங்கி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடனையும் உங்களால் அடைக்க முடியும். அதனால உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற ஆரம்பிப்பது போல ஒரு தோரணையானது நிச்சயமாக உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். உங்களை தடுத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய பயம், எது செய்தாலும் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய உங்களுடைய சந்தேகம், உங்களுடைய பழைய நினைவுகள், இதுதாங்க உங்களை எல்லா விதமான விஷயங்களிலும் இருந்து தடுத்து கொண்டிருக்கும். இதை நீங்க
நீங்கள் விடவில்லை என்றால் உங்களால் வாழ்க்கையில முன்னேற முடியாது. இதை நீங்க எப்படி விட்டு விலகுறீங்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது இனிமே நடக்க ஆரம்பிக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகின்ற நல்ல மனிதர்கள், உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய சிலர் உங்களுடைய வாழ்க்கையில வந்து விடுவாங்க. அவங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வழிகள் அனைத்தையுமே நிச்சயமா நீக்கி விடுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுப்பாங்கங்க. எனவே மிதுனம் ராசி அன்பர்களே, நீங்கள் இவ்வளவு நாள் குழப்பத்தில் இருந்தது உண்மைதான். ஆனா இப்பொழுதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை ஒரு தெளிவு, ஒரு முன்னேற்றம், ஒரு சக்சஸ் பக்கம் திரும்ப போகின்ற ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை பயன்படுத்தியவர்கள் அனைவருமே வெளியேறி விடுவாங்க. உண்மையானவங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. அதனையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். நன்றி.